15 நிமிஷம் க்ளோஸ் பண்ற பெஸ்ட் ஓரியன்டேஷன். So in my opinion, if you speak more than 15 minutes, your conversion will go for a toss. 15 minutes ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். என்னோட காஃபி மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஐ திங்க் வனிதா, அருண், மேபி ருத்ரகுமார் சார் ரீசெண்டாக I will not speak more than 10-15 minutes. 10-15 minutes மேலே நம்ம பேச ஆரம்பிச்சாலே நம்ம என்ன பண்றோம்? We are selling. You know, you should enable the visitor to buy BNI. Investor orientation goal என்னன்னா உங்க விசிட்டரை நீங்க BNI வாங்குறதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷனை தரணும். தோத்து அவன் மேல திணிக்க கூடாது. அந்த திணிச்சதுனால ஐவன் உங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து. புரியுதுங்களா? அந்த திணிக்கிறதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகும்? அவனுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகாத போது, ஈவன் உள்ள வந்துட்டா கூட எதிர்பார்ப்புகளை சீக்கிரம் மீட் ஆகாத போது அவன் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளவுண்டோட மைண்ட் செட் வந்துருவான். சோ திணிக்க கூடாது. சோ என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? லெட்ஸ் see what is there in this orientation. எல்லாரும் எழுதுங்க ப்ளீஸ். ரெடியா இருங்க. எழுதுங்க. தூக்கத்தை எழுதுங்க. குட் பாய்ஸா இருங்க. சொல்லலாம். சோ ஓகே. விசிட்டர் ஓரியன்டேஷன் என்னெல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விசிட்டர் ஓரியன்டேஷன் முதல் காம்பனன்ட் டெஸ்ட் क्वेश्चंस அப்படின்றாங்க. நான் எல்லா ஒரு காம்பனன்ட்டா என்னன்றதை சொல்ல போறேன். பிரிச்சு சொல்ல போறேன். ஏன்றதை சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டென்ட் உங்க பாஷையில நான் பாருங்க. அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் क्वेश्चंस. டெஸ்ட் क्वेश्चंस என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் 5 அட்வான்டேஜஸ், அதாவது BNI ல ஒரு உறுப்பினரா இருக்கிறவங்க எந்த 5 அட்வான்டேஜை என்ஜாய் பண்றாங்க? What are the 5 advantages? நான் ஸ்லைட் அனுப்புறேன். What are the 5 advantages they are enjoying? அதுக்கப்புறம் பிளஸ்னு ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த பிளஸ்னா என்ன சொல்லலாம்? அந்த நிறைய பேர் என்ன சொல்லலாம், எது சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க அந்த பிளஸ்ல என்ன சொல்லலாம் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு நான் ஒன்று ஷேர் வித் யூ. அதுக்கப்புறம் டேப்ன்றது டைம் அட்டெண்டன்ஸ் பார்ட்டிசிபேஷன். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீ 52,910 தவிர்த்து என்ன இன்வெஸ்ட் பண்ற, அது உனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்றது சொல்லணும். லாஸ்ட் என்னது? EOI and ஃபிக்ஸ்னா என்ன யாரா சொல்ல முடியுமா? தேங்க்யூ பா. யாராவது ஒருத்தர சொல்லுவாங்க பாத்தா கைதட்டலாம். ப்ளீஸ் கேளுங்க. இத பண்ணாதனால தான் பாதி நேரம் கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்குது. You don't fix appointments for application review. When you don't fix appointments for application review, அடுத்த வாரம் நாளைக்கு உங்க சாப்டர்ல அப்ளிகேஷன் ரிவ்யூ பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அது பண்ணாம இருக்கீங்க. இதெல்லாம் தேசத்துறோம். யாராவது ஒருத்தன் அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ண போகணும். 24 ஹவர்ஸ்ல அப்ளிகேஷன் ரிவ்யூ நடக்கணும்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்ளிகேஷன் ரிவ்யூ நடக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். அதோட சேர்ந்து இந்த கோல்டன் டைம் ரிவ்யூ. வாட் இஸ் த கோல்டன் டைம் ரிவ்யூ? Within 24 hours, review should have happened, should have been completed. That will give you make your chapter a conversion champion. If your chapter, நிறைய chapters என்கிட்ட conversion power of one வச்சுட்டே இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ராசஸ், இது ப்ராசஸ் இதுதான் இருக்கணும். இது புதுசா நீங்க உங்களோட, நான் ஓப்பனா சொல்லிட்டேமா, உங்களோட மைண்டு உங்களோட தாட்ல இதை போடவே போடாதீங்க. வீல் ரவுண்டு நல்லா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. 100 நாட்டுல ஓடுது, நம்ம நாட்டிலும் ஓடும். சரிங்களா? நம்ம புதுசா வீலை ஸ்டாரா மாத்திக்கிட்டே இருந்தா நம்ம பண்ண தேவையில்லை. நோட் ரீஇன்வென்ட் தி வீல். ஒண்ணுனா பார்த்து நம்ம பிக்கா. சோ வாட் ஆர் தி டெஸ்ட் क्वेश्चंस? சோ நான் என்ன சொல்றேன்? டெஸ்ட் क्वेश्चंस சொன்னேன். சோ ஒரு விசிட்டர் ஓரியன்டேஷன் எப்படி ஆரம்பிக்கணும்? டெஸ்ட் क्वेश्चंस. டெஸ்ட் क्वेश्चंसனா என்ன? அவங்கள நம்ம ஆக்சுவலா பார்த்தா டெஸ்ட் பண்ண போறோம். என்ன டெஸ்ட் பண்ண போறோம்? ஆக்சுவலி இதுவே ஒரு அப்ளிகேஷன் இதுதான். இந்த டெஸ்ட் क्वेश्चंस நீங்க கரெக்ட்டா கேட்டீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு இத நீங்க கரெக்ட்டா கிராக் பண்ணிட்டீங்கன்னா மத்த எல்லாம் ஃப்ளோ ஆயிடும். என்ன சார்? வாட் ஆர் தோஸ் டெஸ்ட் क्वेश्चंस? ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே நான் எப்படி கேட்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் யார் கேட்கறாங்க? கேன் ஐ டு டெமோ. லெட்ஸ் சே பரதன் விசிட்டர். ஓகே, பரதன் உங்களை இன்னைக்கு ஏன் தெரியுமா செல்வராஜ் சார் இன்வைட் பண்ணிருக்காரு? ஓகே, ஒரு 4 பேர் உங்களை ஏன் தெரியுமா செல்வராஜ் சார் உங்க ஸ்பான்சர் உங்களை இன்னைக்கு கூப்பிட்டவங்க ஏன் இன்வைட் பண்ணிருக்காங்க தெரியுமா?
அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா நீங்க தான் உங்க ஃபீல்டுல, அதாவது பில்டர் ஃபீல்ட்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெஸ்ட் நினைக்கிறாங்க. கரெக்டா? இதுக்கு நோடி எவனா ஒருத்தன் ஆன்சர் பண்ணுவானா? இந்த கரெக்டான்னு கேட்குறீங்க இல்லைங்களா, அந்த கரெக்டா 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 அப்படின்னு 4 விசிட்டர் இருந்தா 4 விசிட்டரோட கண்ணு ஐ கான்டாக்ட், யார் விசிட்டர் ஓரியன்டேஷன் பண்றானோ அவன் ஐ கான்டாக்ட் விசிட்டரை பார்த்து கேட்கணும் கரெக்டா. ஏன் இங்க கேட்கறோம்? உட்கார்ந்து தேங்க் யூ பாருங்க. why do you think we are asking this? ஃபர்ஸ்ட் அவனை நம்ம இந்த தலைவர் சொல்லுவாங்கல்ல, பாட்டிலே படப்போடி நெஞ்ச நானும் போடுச்சு, அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ல அவனை அடுத்த 5 நிமிஷம் உங்களை கேட்க வைக்கணும். ரெண்டாவது, நீங்க என்ன குவாலிஃபை பண்றீங்க? எக்ஸாக்ட்லி, we have only the best people, you qualify that. 2, இன்னொருத்தரையும் நீங்க ஏத்தி வைக்கிறீங்க. யாரை ஏத்தி வைக்கிறீங்க? யார் அவங்களை கூப்பிட்டாங்களோ. புரியுதுங்களா? அப்ப இனிமேல் நம்ம எப்ப கூப்பிட்டாலும் பெஸ்ட் தான் கூப்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்? நான் என்ன பிலீவ் பண்றேனா? எப்படி சொல்றீங்க? நான் என்ன பிலீவ் பண்றேனா? புரியுதுங்களா? அப்ப வாட் ஐ பிலீவ் அப்படின்றது இந்த இடத்துல போகணும். ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ரெண்டாவது ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா என்னங்க? வாட் யூ மீன் பை ட்ரஸ்ட்? அதாவது பெஸ்ட் பரதன் பெஸ்ட் வந்து இல்ல பரதன், he also trusts that உங்களுக்கு ஒரு ரெஃபரலோ இல்ல உங்களுக்கு ஒரு பிசினஸோ கொடுத்தா நீங்க அந்த பிசினஸை பட்டே கலப்புற மாதிரி முடிச்சு கொடுப்பீங்கன்னு அவர் நம்புறாரு. கரெக்டா? புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன்னு? ட்ரஸ்ட். அதாவது நான் ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை கொடுத்தா அதை பார்த்து பிராண்ட் ஆடிட் பண்ணி பர்ஃபெக்டா பிராண்டிங் என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கு நீ சொல்லுவ. கரெக்டா? ஒரு சோலார் ப்ராஜெக்ட் கொடுத்தா 100% நீங்க சேவ் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ இப்போ நான் கேட்கிறேன் பாருங்க, யூ ஷுட் நோ. அப்போ ஒரு விசிட்டர் ஓரியன்டேஷன் பண்றவங்க விசிட்டர்ஸ்லாம் எந்தெந்த கேட்டகரின்றது தெரியணும். அதோட கொஞ்சம் ஸ்மார்ட்டா எப்படி வேலை செய்யறாங்கன்னா, அந்த பச்சை டேக்கும் ரெட் டேக்கும் கரெக்டா கொடுத்தாங்கன்னா பச்சை டேக்கையாவது பார்த்து பேசுறதுக்கான ஸ்மார்ட்னஸ் ஓரியன்டேஷன் பண்றவங்களுக்கு வரும். ஸ்மார்ட்டா இருக்கணும். அதுக்காக அவன் பக்கத்துலேயே போய் நிற்க கூடாது, அதுவும் பண்ணக்கூடாது. பட் யூ ஷுட் பி லிட்டில் ஸ்மார்ட். ஓகேங்களா? அடுத்தது பரதன், இந்த நம்பிக்கை ஒன்றும் இல்லை பரதன். இப்போ நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க? 2 crores. ஒரே நாள்ல அதை 4 கோடியா மாத்துறதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்தா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்றத செல்வராஜும் நம்புறாரு, நானும் நம்புறேன். கரெக்டா? இப்போ நான் எப்படி என்ன கேட்டேன்? 3வது குவாலிஃபிகேஷன் என்ன பண்றாங்க? 3வது குவாலிஃபிகேஷன் என்ன பண்றாங்க? கேன் யூ ஹேண்டில் மோர் பிசினஸ்? இது இல்ல சார் முடியாது நீங்க சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வனிதா மேடம் சொல்ற மாதிரி தான். ஓகே சார் தேங்க்யூ, அந்த பக்கத்துலேயே போகாதீங்க. அப்புறம் அங்கேயே நீங்க இது ஆக்சுவலி அப்ளிகேஷன் ரிவ்யூ. இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்றது அப்ளிகேஷன் ரிவ்யூ. தேங்க்யூ பாருங்க. ஒரு வந்து நீங்க உட்காந்து ஒரு பேசி லிஸ்ட் இருக்கும், நம்பர் தான் எழுதுறீங்க. ரைட்டா? புரியுதுங்களா? ஸோ இது டெஸ்ட் கொஸ்டின். 4வது வரதன், நீங்க பிசினஸ் பண்ணி இப்போ ஐடியா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, ஒரு டீம் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. கரெக்டா? இது யாராவது ஒருத்தங்க 4 நோன் சொல்லுவாங்களா? இந்த 4க்கும் நோன் சொல்ற ஆளு பிஎன்ஏ மெம்பரே கிடையாது. இந்த 4த்துக்கும் எஸ் சொன்னாதான் நான் அடுத்ததுக்கே போவேன். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் 2 3 நிறுத்தலாம். பட் 4ல ரொம்ப முக்கியம். நீ தான் பெஸ்ட், நான் உனக்கு ரெஃபரல் கொடுத்தேன்னா நீ அதை டெலிவர் பண்ணுவ அப்படின்ற ட்ரஸ்ட். அது ஒன்றும் இல்ல தல, டக்குனு பிசினஸ் 10 மடங்கு ஏறிச்சுன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு திறமை இருக்குன்னு நான் சொல்றது 3வது. 4வது, நீ ஒரு டீமோட ஒர்க் பண்ணுவ. ஏன் டீமோட ஒர்க் பண்ணுவன்றது நீங்க வேலிடேட் பண்றோம். பிஎன்ஏ ஒரு சாப்டர்ல டீம். நான் வந்து கெத்தா இருப்பேங்க, எப்பவுமே நம்பர் 1, நான் தண்ணி காட்டு ராஜா, என்னாச்சு ஆளு இல்லை, 700 கிளைண்ட் இருக்கான், அந்த மாதிரி சொல்ற ஆளுங்களா இருப்பாங்க. பட் டீமோட வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்ற குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்லாம டோன்ட் கோ இன்டு நெக்ஸ்ட் டாபிக். எவ்வளவு பேர் நான் சொல்றது புரியுதா? இனிமே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குமா, ஓரியன்டேஷன் இருக்குமா? அண்ட் நீங்க கேட்கும் போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. see when you are talking something, நீங்களும் அவனும் ஒரே லெவல்ல இல்ல நீங்க ஒரு படி மேல இருந்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க இங்க போயிட்டு சார் மெம்பர்ஷிப் கொடுங்க சார் மெம்பர்ஷிப் கொடுங்க சார், நம்ம இங்க கீழே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, செக் அடுத்த வாரம் கொடுத்துறீங்களா அடுத்த வாரம் கொடுத்துறீங்களான்னு இறங்கிட்டோம்னா கன்வர்ஷன் நடக்குது. கன்வர்ஷன் happens when you are little higher. கொஞ்சம் தனவட்டா தான். ரைட்? டெஸ்ட் क्वेश्चंस புரியுதுங்களா? அடுத்தது மோஸ்ட், அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். இது நார்மலா நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
இது பிஎன்ஐல நம்ம ரீஜன்ல இது கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். நீங்க உங்க பரதன் செல்வராஜ் சார் இன்னொரு என்ன இம்பார்ட்டண்டா பிலீவ் பண்றாருன்னா, நீங்க பிசினஸ் ரொம்ப செட்டில்டா இருக்கீங்க, நீங்க அடுத்த லெவல்ல போறதுக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த கொஸ்டின் ஏன் கேட்கணும்? பிசினஸ்ல அடுத்த லெவல் போறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களான்னு நான் கேட்கறேன். ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்? மோர் ரெஃபரல் வரும்போது சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க. மெம்பர்ஷிப் பேமெண்ட் இங்கேயே குவாலிஃபை பண்றேன். ஏன்னா அடுத்த 5 விஷயம் நான் சொல்ல போறது உன பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பாயிண்ட் தான் நான் சொல்ல போறேன். நான் இங்கேயே என்ன பண்றேன், இந்த 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டுறேன். இந்த 5 திங்ஸும் நீங்க உங்க பாஷையில உங்க லாங்குவேஜ்ல எவ்வளவு அழகா கேட்கறீங்களோ அவ்வளோ பெட்டரா உங்களால கன்வர்சன் பண்ண முடியும். ஹவுஸ் குட், இது ஓகேவா? கேன் ஐ மூவ் ஃபார்வர்ட்? எஸ். நெக்ஸ்ட் அடுத்தது 5 அட்வான்டேஜஸ். What are the 5 advantages of BNI? Let me start asking my launch directors the question. So, the முதல் advantage நம்ம உட்கார்ந்து சொல்லுவோம். large marketing team. Large marketing team. இதான் முதல் advantage. அதாவது நீங்க வந்து ஃபேண்டாஸ்டிக்கான இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, சூப்பர் சார் இந்த क्वेश्चन நான் ஃபேண்டாஸ்டிக் வரதன் பட்டைய கிளம்பிட்டீங்க. இப்போ உங்க மார்க்கெட்டிங் டீம் சைஸ் என்ன சார்? BNI நீங்க மிஸ்டரா? மிஸ்டர். இது உங்க மார்க்கெட்டிங் பேர் மிஸ்டர். Marketing team says sir. 1 marketing 2 marketing marketing says sir மிஸ்டர் நீங்க எல்லாமே நீங்க தான். புரியுதுங்களா? மெஜாரிட்டி விடோ சொல்லுவோம். அதாவது நான் தான் மெம்பர், நான் தான் என்னோட பெரிய மார்க்கெட்டிங் டீம்ன்றது மெஜாரிட்டி. பிஎன்ஐக்கு வர பாதி பேர் மேக்ஸிமம் 4-5 பேர் கூட நீங்க இந்த 15 பேர் டீமோட நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். கரெக்டா? மெஜாரிட்டி தான் வருவான். இப்ப இத கேட்டுட்டு Father, how amazing would it be if 30 business owners work as a marketing team for you? அவ்வளவுதான். So question, how creating the need? So BNI ல பாத்தீங்கன்னா 30 பேரும் giversian philosophy மூலமா உங்க பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரெஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு. நீங்களும் அதை பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு விஷயமா சார்? ஓகே, இதுதான் question. What is the question? hook உங்க பாஷையில சொல்லணும்னா, அதுக்கப்புறம் create the need, அதுக்கப்புறம் call for action. நீ அதுல இன்வால்வ் ஆகணும்ன்றது. புரியுதுங்களா? இது மூணு தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஃபார் லார்ஜ் மார்க்கெட்டிங். ரெண்டாவது என்னப்பா? மனிதா ரெண்டாவது என்னது? largest making executive team. Continuous source of reference. இல்ல, செகண்ட் Exclusive marketing. எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ்னா என்னது? எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ்னா என்னது? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. அந்த ஒன் மெம்பர் ஒன் ப்ரொஃபஷன்ன்ற வார்த்தை பத்தி இங்க பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி அதை மாத்திட்டு இதை பேசுறாங்கன்னா, சார் நான் ஆரோ வாட்டரும் பண்றேன், சார் நான் எஸ்டிபியும் பண்றேன், சார் நான் இன்சூரன்ஸும் பண்றேன், நான் ஜெனரலா சொல்றேன். அப்போ நீ என்ன சொல்றீங்க? I am giving marketing exclusivity for the category that you opt to be in BNI. full time business இருக்கணும். அது கடைசில வர அது நம்ம லாஸ்டா நம்ம செக் பண்ணலாம். அது எங்க வரும், இங்க அடுத்து வரும். இங்க நீங்க என்ன क्वेश्चन கேட்கலாம் இதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா, நல்ல क्वेश्चन. அதுக்கு என்ன क्वेश्चन கேட்டா, மார்க்கெட்டிங் கேட்டனா இதுக்கு ஒரு நல்ல क्वेश्चन என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இங்க எவ்வளவு பேருக்கு காம்படிஷன் பிடிக்கும்? சரி, இதெல்லாம் ஓகேனா, காம்படிஷன் நல்லதுதான். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காந்துக்கலாம், காம்படிஷன் ஒரு நிமிஷமாவது தோணுமா அவன் இல்லாட்டி நல்லா இருக்கும்னு தோணுங்க இல்லையா? ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதேதான் பிஎன்ஐல உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ அந்த கேட்டகரியில ஒருத்தர் தான் இருக்க முடியும். தட் இஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இதுக்கு மேல இங்க பேசுறதுக்கு வேலையே இல்லை. லவ் காம்படிஷன்னா நீங்க எல்லாரும் ஐ லவ்னு சொல்லுவீங்க. How many of you love your competitors அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பாத்தீங்களா? ஒருத்தர் தான் அது சொல்ற ஒருத்தர் ஒரு ஸ்டைல். உங்க ஸ்டைலை நீங்க உள்ள கொண்டு வரணும். ஆனா கருவை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்காம நான் என்னன்றத சொல்றேன். நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதையே பார்த்து படிச்சிட்டு இருப்பீங்க. I want you to bring your own language, but I want you to understand why it is happening that way. Large marketing exclusivity. Next, continuous source of referral, CSR. எவ்வளவு பேர் CSR பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? முடியும் கேட்கலாம்.
nothing wrong. You want to go inside இந்த இடத்துல கண்டினியூ இந்த கண்டினியூஸ் சோர்ஸ் ஆஃப் ரெஃபரலுக்கு இந்த இடத்துல தான் நீங்க இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணணும். வந்து இன்னைக்கு காலையில மீட்டிங் எத்தனை மணிக்கு வந்தீங்க மிஸ்டர்? வந்தீங்களா? காலையில என்ன நடந்தது பாருங்க. என்ன பண்ணீங்க? எல்லாரும் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க? டீ காபி ஏதாவது பேசி பிசினஸ் பத்தி பேசுனீங்களா? இந்த இது மாதிரி காலையில ஏர்லி மார்னிங் வரும் எல்லா மெம்பர்ஸும் வந்து எல்லா மெம்பர்ஸோட பேசுவாங்க. இதுதான் நாங்க ஓபன் நெட்வொர்க்கிங் சொல்றோம். அப்புறம் எல்லா மெம்பர்ஸும் ஏன் ஒரு பிசினஸ் 30 செகண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்களா? ஓகே. அது ஒரு 2 பேர் வந்து ஃபீச்சர் பிரசன்டேஷன் 8 நிமிஷத்துக்கு பண்ணாங்களா? வெரி நைஸ். இது பேர் தான் ஃபீச்சர் பிரசன்டேஷன். இது இல்லாம எல்லாரும் எழுதி எனக்கு இன்னைக்கு ரெஃபரல் இருக்கு, தேங்க் யூ ஸ்லிப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? இதுதான் ஆய்வு இல்லாம செஷன். இது வாரம் நடக்கும். இதை தவிர்த்து இல்லாம வாரத்துக்கு வெளியில எல்லா மெம்பர்ஸும் ஒருத்தரையாவது பார்த்து ஒரு 1-to-1 பண்ணாங்க. இது ரெகுலரா பண்ண என்ன ஆகும்? நமக்கு ஒரு கண்டினியூஸா ரெஃபரல்ஸ் வர ஆரம்பிக்கும். there will be a continuous source of referrals. இந்த ரெஃபரல்ஸ் வரதான் உங்களுக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகும். இப்படிதான் பிஎன்ஏல ரெசிடென்ட் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வருஷத்துல பிஎன்ஏ இந்தியால 73,000 மெம்பர்ஸ் க்ளோஸ் டு 50,000 crores ஆஃப் பிசினஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னு ஆசையா இருக்கா? அவ்வளவுதான். அந்த புரியுதுங்களா? சொல்லுப்பா சார். லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா ஒரு கிளைண்ட் யாரு, நாளைக்கு யார் ஒரு கிளைண்ட் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லுங்க. you have to understand the why aspect of continuous source of referral. இதை சுபாஷ் சார் சொன்ன மாதிரி வேற மாதிரி சொல்லுவாரு, ராகவ் சார் வேற மாதிரி சொல்லுவாரு, அருண் வேற மாதிரி சொல்லலாம். பட் த பாயிண்ட் இஸ் நான் ஏன் இந்த கண்டினியூஸ் சோர்ஸ் ஆஃப் ரெஃபரல் எல்லா விஷயமும் சொல்றேன். வாரம் மீட்டிங் நடக்கும், 30 செகண்ட்ஸ் ஓபன் நெட்வொர்க்கிங், அதெல்லாம் நீ இன்னொரு உன்னால ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்க ப்ராஸ்பெக்ட் கீழ சொல்லும்போது அவன் மைண்ட்ல இது ரெகுலரா நடக்கும், இது ஒரு சயின்ஸ் அவன் மைண்ட்ல உட்காரும். The why aspect of it is to make the prospect understand that this is a science, this is a workout. And ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும். ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும். நான் இங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க இத பண்ண ரெடியா இருக்கீங்களான்னு நம்ம கேட்கறோம் பாத்தீங்களா? அதுதான் it's again thing that you ask from your particular prospect. நாலாவது என்னப்பா? lifelong அது லாஸ்ட். கரெக்ட். lifelong learning கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல நான் சொல்ற learning and growth. So you talk about learning சொல்லும்போது 3 level of learning. இப்போ நீங்க சொல்ற எல்லா மெம்பர்ஸும் எழுந்து பேசினாங்கல, முதல் நாளே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட்டா? எல்லாரும் ட்ரெயினிங் தான். So there are training from 30 செகண்ட் பேசுறதுல இருந்து 7 செகண்ட் பேசுறதுல இருந்து நீங்க எப்படி 1-to-1 பண்ணனும்ன்றது எல்லா aspect of trainings இருக்கு. There are lot of training programs ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. ஒன்னால தானாவே கத்துக்கணும்னா பிஎன்ஏ யூனிவர்சிட்டி பிளாட்ஃபார்ம் மூலமாவும் இருக்கு. நிறைய லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய அவுட்டர் ரீஜன்ஸ், அதர் ரீஜன்ஸ் போய் லேர்ன் பண்றதுக்கான பியர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லேர்னிங் அண்ட் growth is a biggest advantage in பிஎன்ஏ. அடுத்தது நம்பர் 5 இல்லனா நம்பர் 5 is actually relationship and community. அப்போ ரிலேஷன்ஷிப் ஸ்டோரிஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். பிசினஸ் நான் நார்மலா எப்படி சொல்லுவேன்னா பிசினஸ் ரிலேஷன்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவேன். சில கிளைண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, என்னைக்காவது ஒரு பிசினஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் காணாம போயிருப்பாங்க. பட் there are some clients even if you screw up they will stick on to you for a long period of time. ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது there is relationship built. ஸோ நீங்க கேட்கலாம் எவ்வளவு பேர் லயன்ஸ் ரோட்டரியில இருக்கீங்கன்ற கொஸ்டின் கேட்கலாம். அங்கேயும் you will understand which is the community they are part of. நான் அதை கேட்பேன், லயன்ஸ் ரோட்டரியில இருக்கீங்களா? ஸோ நீங்க அந்த கம்யூனிட்டில இருந்தா அங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு போய் நம்ம யூ கேன் சிட் டுகெதர் அண்ட் ஆஸ்க் அபௌட் பிசினஸ் growth கேட்கலாம், பஞ்சாயத்து கேட்கக்கூடாது. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த 5 advantages that you have to speak. கிளியரா இருக்கா? இந்த 5 அட்வான்டேஜ் பேசுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் 30 செகண்ட் வச்சா கூட எவ்வளவு நேரம் ஆச்சு? 30 செகண்ட் சொல்றேன். 2 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணனும்னா 1 minute per advantage. 5 minutes 5 minutes மேல இதுக்கான எந்த ஒரு ஆஸ்பெக்டும் கிடையாது. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளஸ் வேற என்ன நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே. ஒன்னு சார் சொன்ன மாதிரி you can talk about technology. BNA can ரொம்ப இன் டெப்தா போவாம 170 மெம்பர் டீம் மெம்பர் வேலை செய்றாங்க. BNA can ஆப் இருக்கு, ஃபாலோ அப்ல இருந்து எல்லாமே இருக்கு, AI மட்டும் இம்ப்ளிமெண்டடா இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு. டக்குனு ஒரு 4 வார்த்தைகள் டெக்னாலஜி பத்தி பேசலாம். பியாண்ட், வாட் இஸ் பியாண்ட்? காஞ்சிபுரம்ல ஒண்டி பேசாதீங்க. You can think Chennai, you can think global. Can you புரியுதுங்களா? Can you grow? ஒரு 2 ஸ்டோரி உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா you can even say Ajay story. Okay, you can share stories.
You can share stories and say how you will go beyond. And if you have a compelling story, நான் யூன்னு சொல்றது உங்களுக்கு as a visitor orientation presenter. இப்போ நான் என்னோட ஓரியன்டேஷனை சொல்வேன், எனக்கு பேசவே வராது. If not for BNI, I would not be a speaker. If I would not have been a speaker, no, I wouldn't know if I have had a career also. இனி AI வந்து என்னோட பாதி நான் 10 வருஷம் முன்னாடி பண்ற பல விஷயத்தை 1 மினிட்ல முடிஞ்சிருக்கு. If not for BNI, I don't have a career. இது என்னால ஒரு கம்பெல்லிங்கான ஒரு ஸ்டோரியா சொல்ல முடியும். உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து அஜயோட ஸ்டோரி சொல்லக்கூடாது. அஜய் தான் அஜயோட ஸ்டோரி சொல்லணும். இருந்தா சொல்லுங்க, இல்ல சொல்லலாம். ரைட்? சோ இதெல்லாம் பிளஸ் பிளஸ். அப்புறம் இது 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம்? டைம், அட்டெண்டன்ஸ், பார்ட்டிசிபேஷன் டேப். நாம சொன்னோம் சார், இது எப்பவுமே நான் எப்படி ஆரம்பிப்பேன்னா, இது மட்டும் நீங்க பிஎன்ஐயோட அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்க. பட் நம்ம ஒரு உறவுல சேர்ந்து உள்ள போகும்போது இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் that we understand each other, எதிர்பார்ப்புகளை கிளியரா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணணும். ஸோ நான் பிஎன்ஐல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஒரு உறுப்பினரா உள்ள வரணும்னா எங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. we have some expectation from you. இந்த டேப்பை திறந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொட்டணும்னா இந்த டேப்பை நீங்க ஃபாலோ பண்ணணும். ரைட்? சோ முதல்ல டேப்னா ஃபர்ஸ்ட் டைம் கமிட்மென்ட் சொல்லணும். சோ எவ்வளவு ஹவர்ஸ் சோ எவ்ரி வீக் from morning 7 to 10. இங்க தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. 7:30 சொல்லக்கூடாது. Morning 7 to 10. ஓகே, 1 hour per week. So minimum ஒரு 1 to 4 hours per week. மாசத்துல ஒரு 1 to 1 4 hours per week பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 1 to 1 பா. அதான் 4 hours per week. 3 hours for the meeting and 1 hour for 1 to 1. 4 into 4 is 16 hours. ஒரு ட்ரெய்னிங் ஒரு 5 மணி நேரம் வச்சீங்கன்னா 21 hours. 21 hours is less than 1 day. Can you spend less than 1 day in a month to increase your business by 2x? நான் கேக்குற क्वेश्चन எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்களா? அப்போ நீங்க அங்கேயே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் டைமை செட் பண்றீங்க. ஒரு ட்ரெய்னிங் per month அவங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்றோம். ரெண்டாவது என்ன சொல்ல போறீங்க? அட்டெண்டன்ஸ் கிளியரா இருக்கணும். அட்டெண்டன்ஸ் பத்தி நம்ம இங்க சொல்ல போறது இல்ல. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். 3 absence rolling 6 months period, rolling 6 months period என்ன, மெடிக்கல்னா என்ன, சப்ஸ்டிட்யூட்னா என்ன, ஏன் சப்ஸ்டிட்யூட் கொண்டு வரணும், எதனால அட்டெண்டன்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்றத எதெல்லாம் அட்டெண்டன்ஸ் பண்ணணும்ன்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம இந்த இடத்துல சொல்லணும். மூணாவது பார்ட்டிசிபேஷன்னா நான் எப்பவுமே இப்போ ரொம்ப பிடிச்சது இந்த சிம்பு படம் வந்தது ரீசெண்டாக. வந்தோம் இருந்தோம் போனோம் ரிப்பீட், வந்தோம் இருந்தோம் போனோம் ரிப்பீட். நீங்க இருக்க விரும்புறீங்களா இல்ல ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களா? ஸோ ஏதாவது சாதிக்கணும்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? டைமுக்கு வரலாம். ஓகே, மெம்பர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் பண்ணலாம். உங்களை மாதிரி அதர் பீப்புளை இன்வைட் பண்ணலாம். ரோல்ஸ் எடுத்துக்கலாம். எவ்ரி 6 months ரோல்ஸ் சேஞ்ச் ஆகும். பார்ட்டிசிபேட் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். டோன்ட் வரி, ஐ வில் ஷேர் தி ஸ்லைட்ஸ் வித் யூ. பட் இந்த ஸ்லைட போட்டு ஓரியன்டேஷன் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க, ஆனா இத போட்டு பிரசன்டேஷன் பண்ணி மொக்க வாங்காதீங்க. பிரசன்டேஷன் உங்களை பார்க்கணும். யூ ஆர் தி ஹீரோ. ஓகே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? டேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ROI என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், 48,600 ரூபாய் plus 18% GST amounting to 52,910. இது வந்து 1 year membership fee. Every year there is a recurring renewal fee. இது வந்து subscription payment. என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்? subscription payment என்ன அர்த்தம்? இல்ல absolutely ரோட்டில இருக்கணும், நல்லா புரியும். சப்ஸ்கிரிப்ஷன்னா I am subscribing to the service. It is not a fee. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் தான் போட்டிருக்கோம். ஜிம்ல சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் தான் போட்டிருக்கோம். Any platform will ask for a subscription amount because we are a platform. We are not panchayat providers. Okay, we are a platform. So இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேவின்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது அதை தவிர்த்து 52,900 சொல்லுது. வேற ஏதாவது ஃபீ இருக்கான்னு கேட்கறதுக்கு, அதாவது நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க? விஸ்டர் எவ்வளவு பே பண்ணீங்க?
900 rupees. பாத்தீங்களா விசிட் நீங்க மெம்பர் நீங்க சதீஷ் சார் நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க 900 rupees. ஸோ விசிட்டர் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங் நடக்கிறத நம்ம ஈக்குவலா இந்த மீட்டிங் ஃபீஸ்ன்றத சொல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட லாங்குவேஜிங்க ஷேர்டு எக்ஸ்பென்சஸ். இன்ஃபேக்ட் என்னோட போஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நான் மீட்டிங் ஃபீ எடுத்துட்டு ஷேர்டு எக்ஸ்பென்சஸ் தான் போட்டிருப்பேன். நீங்க எப்ப தவணை உள்ள வரத்துக்கு தவணை போட்டீங்கன்னா தான் உங்களை கேள்வி கேட்பாங்க. இது ஷேர்டு எக்ஸ்பென்சஸ். புரியுதுங்களா? சவுண்ட்ஸ் குட்? எஸ். சோ ஷேர் எக்ஸ்பென்சஸ் எது சொன்னோம்? சோ எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. பில்ல நீங்க ஷேர் பண்றீங்களா? யாராவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சோ இது என்ன பண்றோம்னா சார் மந்த் பிகினிங்லயே செக்ரட்டரி ட்ரெஷரர் அவரும் பிசினஸ் சொல்றதா இல்லையா? சோ மந்த் பிகினிங்லயே அந்த மாசத்தோட பட்ஜெட்டை போட்டு அந்த மாசத்தோட எக்ஸ்பென்ஸை பிகினிங்லயே வாங்கிப்பாங்க. உங்களுக்கு ஓகே தானே? இந்த இடத்துல அதை எஸ்டாப்லிஷ் பண்ணணும். நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணாட்டி உங்களுக்கு பஞ்சாயத்து தான் வரும். ஓகே? ட்ரைனிங் அப்புறம் வேற என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு? ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரைனிங்கும் மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே ஒரு 6 ட்ரைனிங் அட்டன் பண்ண போறீங்க. 6 ட்ரைனிங் அட்டன் பண்ண போறீங்க. சாப்டர் எல்லாம் சேர்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,10,10 1,20,000 ரூபாய் செலவாகும். இதை வந்து நீங்க டிவைடட் பை மாசம் போட்டீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய். நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க ஒரு ஸ்டாஃபுக்கு? மினிமம் எவ்வளவு கொடுப்பீங்க? 10,000 ரூபாய். எனக்கு கணக்கு ஈஸியா இருக்கும். அது சொல்லணும். 15 சொல்லுவாங்க. 10 கூட கணக்கு ஈஸியா இருக்கும்ல. 1,20,000 ரூபாய். அவன் ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு போகலாம். நல்லா தான் இருக்கும். கிடைக்கிறது தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரைட்? நீங்க குவாலிட்டியா உங்களுக்கு இந்த 5 அட்வான்டேஜோடு இல்லாம பிசினஸ் growth சரி பர்சனல் growth இருக்கும். இந்த 1,20,000 ரூபாய் பாரதன் சொல்லுங்க. நீங்க ஒரு பில்டர் எவ்வளவு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாமா? லெட்ஸ் இமேஜின் 50 பேர் இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வருஷத்துல கடை பண்ணிடுறீங்களா? அவ்வளவுதான். இங்க முடிச்சுட்டு நீங்க மேடம் இந்த இடத்துல நீங்க இப்படிதான் நீங்க ROI. ஆனா யாரை கூப்பிட்டு பேச வரணும்னு முக்கியம். உங்க பஞ்சாயத்து see as a visitor orientation speaker you should know which visitor is panchayat visitor, which visitor is not panchayat visitor. கரெக்ட்டா? பஞ்சாயத்து visitor நீக்க வச்சு கேள்வி கேட்டனா ஃபுல்லா பஞ்சாயத்து நீ கரெக்ட்டா கேள்வி கேட்டு அங்க நீங்க முடிக்கணும். ரைட்டா? ஃபைனலா you have to compare it to நான் சொன்ன மாதிரி your employee analytics objectives நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்ப தெரியுமா ஒரு விஷயத்தை வாங்குவாங்க ஒரு பிசினஸ் ஓனர்? அதாவது there are two kinds of needs, two kinds of purchases. Need to have, nice to have. Need to have னா எனக்கு இது தேவை. Nice to have னா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க இந்த ஸ்லைட்ல இத இருந்தா நல்லா இருக்கும் விஷயத்துல இருந்து ஒரு தேவையா மாத்துறது தான் இந்த விசிட்டர் ஓரியன்டேஷனோட ஓவரால் அப்ஜெக்டிவ். ஏன் அந்த 3 questions ஏன் அந்த 5 அட்வான்டேஜ்னா need to have should become nice to have should become need to have. புரியுதுங்களா? அவ்வளவு பேர் புரியுது. இந்த அப்ஜெக்டிவ்ல நீங்க ஓரியன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. EOI ஃபில் பண்ண வைக்கணும். EOI டிஜிட்டல்ல தான் இருக்கணும். நீங்க பேப்பர்ல ஃபில் பண்ணது பத்தி நீங்க எந்த ஆசையும் கிடையாது. ஆனா LBS ல கொடுத்து ஒரு பேப்பர்ல நீங்க ஃபில் பண்ணி வைக்கணும். ஏன்னா EOI is data, CRM. டேட்டா பேப்பர்ல வச்சீங்கன்னா மறந்துடுவேன். சோ யார்ட்டோட கொடுங்க, டிபிடி கொடுங்க, LBS கொடுங்க, இல்ல ஒரு கோஆர்டினேட்டர் வச்சு அப்லோட் பண்ண சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர். இல்ல டைரக்டா விசிட்டர் QR கோட்ல பண்ண சொல்லுங்க. யுவர் சாய்ஸ். பட் இட் ஹேஸ் டு பி டன். ஏன்னா அப்பதான் அந்த ஆன்லைன்ல ஃபார்ம் போய் உட்காரோம் நம்ம ஈஸியா ஷேர் பண்ண முடியும். EOI பண்ணணும். ஏன் EOI பண்ண வைக்கணும்? நீங்க பேப்பர்ல பண்ணீங்க பாருங்க. பேப்பர்ல அது எஸ் போடுறது கண்ணுல பார்க்கும்போதே அந்த கண்ணு பக்கத்துல அப்ளிகேஷன் போய் சாப்பிட போது நின்றுட்டு இருக்கணும். ஓடி போய் விட சாப்பிட. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஃபிக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ரெவ்யூ. இது எப்படி கேட்பீங்க? ஹவ் டு யூ ஆஸ்க் ஃபார் ரெவ்யூ? எப்படி கேட்போம்? வாட் a nice way to ask. I have 2 application reviews, no? You have Ganga, Vijay. எப்படி கேட்பீங்க? சரி, நான் வந்து எஸ் மேபி ஃபர்ஸ்ட் எஸ் கிட்ட கேட்பேன். எப்படி அப்ளிகேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்படி நான் எப்போதும் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுங்க. எப்படி தான் பார்க்கணும்? லெட்ஸ் சே வரதன்
சார் என் டீம் வந்து இன்னைக்கு 3 மணி நாளைக்கு காலையில 10 மணி 2 ஆப்ஷன்ல ஃப்ரீயா இருக்காங்க. நீங்க எப்ப சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? எப்படி சொல்றேன்னா பாத்தீங்களா, நான் இங்க நல்லா பாருங்க, லாங்குவேஜ் இங்க நல்லா கேளுங்க. நீங்க எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, எப்ப நான் வரலான்னு கேட்கல. என்ன கேக்குற? நீ எஸ்ன்னு போட்டா கூட யார நான் அலோவ் பண்ணணும்? எம்சி கமிட்டி அலோவ் பண்ணாதான் அவன் மெம்பர். எஸ்ன்னு போட்டவனா மெம்பர் கிடையாது. சோ அவன் எஸ்ன்னு போட்டபடி லாங்குவேஜ் இங்க என்ன இருக்கு? வாட் இஸ் மை லாங்குவேஜ்? My team is free to come and evaluate you. என் டீம் evaluateன்ற வார்த்தை இல்ல, என் டீம் is ready to know a little bit more about you, to learn how we can work together. So இன்னைக்கு 3 மணி 2 மணி 5 மணி 9 மணி எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க? ஏன்னா 2-3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவான். இல்ல சார் நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு நாளானிக்கு தான் சொல்றேன். சரி நாளானிக்கு எந்த டைம் இப்பவே சொல்லுங்க பாப்போம். Exactly. I have to check with my team's appointment. We are all busy entrepreneurs sir. உங்கள மாதிரி தான் நாங்களும். அங்க நீ எஸ்டாப்லிஷ் பண்ணணும். எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸிங் வரும். இந்த ஃபிக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ரெவ்யூ நடக்காதனால தான் கன்வர்ஷன் நடக்க மாட்டேன்றது. எப்ப வேணா போலாம், அடுத்த வாரம் போலாம், இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், இந்த பஞ்சாயத்துனால தான் நடக்க மாட்டேன். ரைட்? ஃபைனலி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா யார் பண்ணணும்ன்றது முக்கியம். அதாவது நான் என்ன சொல்லுவேன், ஒரு சாப்டருக்கு 2 பேர், ஒருத்தர் பேக்கப் மெயினா ஒரு ஆளு, அவங்க ஒண்டிதான் ஓரியன்டேஷன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதை பழக்கத்துக்கு பிஸ்னஸ் ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கும். ஐடியலா நான் சொல்றேன் பாத்தீங்களா, the first time I visited Azure chapter, அந்த LVH நார்மலா LVH பண்ணணும். LVH ஓட ரோல் is to do this business orientation. Ideally LVH should do. Ideally நான் ஐடியலின்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன். ஓகே, இல்லாட்டி you have to find an expert to do. பட் ட்ரெயின் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2-3 பேராவது ஆஃப் சாப்டர்ல ட்ரெயின் ஆயிருங்க. எல்லா சாப்டர்ல இருந்தும் டிசிஸ் இருக்காங்க இல்லையா? there is DC from Joy, there is DC from Azure, say Harmony, there is DC from Glorious, there is DC, எல்லாத்துலயும் ambassadors and DCs இருக்காங்க. I think you guys should step up and do. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்ண முடியாதுன்னு சொன்னா விட்டுருங்க. பண்ணணும் ரெடியா இருக்கணும், ஒர்க் பண்ணுங்க. ignorance on fire is better than knowledge on ice. so யார் பண்றா ரெடியா இருக்கணும் அவனை ட்ரெயின் பண்றது பெட்டர். அண்ணா போய் அண்ணா பண்ணா அவனை தேட விடு, ரெடியா இருக்கும். ரைட்? so on that note, thank you so much. I hope this